அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அவர் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இது மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சோதனை வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. இந்த நாட்டுக்கிழமை ஆராதனை வேலையிலே வெளியேற்பட்ட சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. இந்த நாட்டுக்கிழமை ஆராதனை வேலையிலே ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை கேளுங்கள். இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணாதீர்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். மார்க்கின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. மனதை திருப்புங்க. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவால மனதை திருப்பிதான் அபிசுவிசேஷத்தை துச்செய்திய விசுவாசிக்க வச்சுட்டான். பிசாசு துச்செய்திய விசுவாசின்றான். ஏசு நற்செய்தி விசுவாசி. சுவிசேஷம் தான் நற்செய்தி விசுவாசி. நீ ஜெயிப்பாய். மனதை திருப்பு. இப்படியே திருப்பிக்காத. செத்தமின் போற மாதிரி பாவத்தையும் மனத்தையுமே பார்க்க தேவ நீதி குறித்து இருப்பாரு. ஏசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அது பாரு, இப்படி திருப்பி பாரு. மனதை திருப்பி இப்படியே பாரு. வாழ்நாளெல்லாம் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உனக்கு உண்டாகும். மனதை இப்படி திருப்பிட்டான் ஐயாவால. அன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு அப்படிதான் பார்த்துக்கிறான். நண்பத்தையுமே பாவத்தையும் மனத்தையும் பார்த்து பார்த்து ஷாகவே சென்றார். ஏசு அப்படி இப்படி திரும்ப சொல்றாரு. எவ்வளவு நேரம் அப்படி திருப்பத்துக்கு ஜீவ விருத்தத்தை கிடை. அல்லேலூயா. அப்போ மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். பாருங்க, அவர்களை கண்டார். கண்பட்டாலே கர்ப்பம் உண்டாது. ஏசு கண்டார். ஏசு யாரை கண்டாலும் தன்னையே கொடுப்பார். பிசாசு யாரை பார்த்தாலும் அவனையே கொடுப்பான். பாவத்தை மறந்து கொடுத்துருவான். நீங்க கூட காணுங்க ஜனங்களை. கண்ணு ஜீவ கண்ணு. அவர் அப்பத்தையே திராட்சம் பானம் பண்ணிக்கங்க. ஜீவ சொல்லும் ஜீவ ரத்தத்தை கொடுங்க. அபிஷேகம் இறங்கிடும் அவங்க மேல. அசுத்தாய் ஓடிடும். ஜீவ கண்ணோடு போங்க எங்க போனாலும். ஏசு கண்டார். கண்ட உடனே என்ன சொல்றாரு? ஏசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். என் பின்னே வா. ஆமா, ஆதாம் வழியா பிறந்துட்டு என் தாய் பாவத்தில் சம்பளம் மரணத்தில் பிறந்துட்டேன். ஒரு பிசாசு பின்னே போய் பிசாசுக்காக ஆளை பிடிச்சிக்கிற. நீ கண்டிப்பா நீ ஆளை பிடிக்கணுங்க. ஐயா நான் ஆளை பிடிக்க மாட்டேங்க. பிடிக்கணும். ஆமா, இயேசுக்காக ஆளை பிடிச்சிடு. நீ நல்லா இருப்பான், அவனும் நல்லா இருப்பான். இயேசுக்காக நீ ஆளை பிடிக்கலாம். பிசாசுக்காக ஆளை பிடிப்பாய். உன் மனைவியே பிடிப்பாய், உன் பிள்ளைகளே பிடிப்பாய். நீ போறதுலாம் பிசாசுக்காக ஆட்களை பிடிக்கிற ஒரு மனுஷனாய் மாறி போவாய். ஆமா, எல்லாம் பிடித்தே தேரணும். இயேசுக்காக ஆள் பிடிக்கிறதாக்கா இயேசு பின்னே வரணும். பிசாசுக்காக ஆள் பிசாசு பின்னே போகணும். அவ்வளவுதான். ஆதாம் வியாபாரம் பிசாசு பக்கம் பின்னாடி போய் உலகத்தையே பிடிச்சிட்டாங்க. பாவத்துல, சாபத்துல, மரத்துல. நீ இயேசுக்காக போய் உலகத்தையே இயேசுக்காக நீ பிடிக்கலாம். இயேசு சொன்னாரு, என் பின்னே வாருங்கள். இயேசு போலோ, இயேசு பின்னே வாருங்கள். மனிதர்களை கண்டிப்பா பிடிச்சிடலாம். எப்படியா பிடிப்பேன்? எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் பாருங்க. நெகட்டிவ்ல பிசாசு பின்னே போய் பிசாசுக்காக எப்படி ஆளை பிடிக்க? பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு முழு உலகம் கொடுத்தா ஒரு ஆளை நீ பிடிச்சிட்டு நீ உன்னையே நீ பிடித்து விட்டாய். பாவத்தின் சம்பளம் மரணத்துல நண்பத்தை மகனை புசித்தாய், அதை தேவனுக்கு கொடுத்தாய். ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தாய். பிசாசுக்காக பிடிக்கப்பட்டு விட்டாய். இப்போ இயேசு பின்னே வா. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பாடு, ஜீவ சர்வம் ஜீவரத்தம்.
அதை புசித்து தேவனுக்கு கூட ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். அதான் இங்க சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமாம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமா, அவர் இயேசுவுக்கு பின் செல், இல்லைன்னா ஆதாம் ஏவாளுக்கு பின் செல்வாய். ஆதாம் ஏவாளும் பிசாசுக்கு பின் சென்றாங்க. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மையும் தீமை அறியத்தக்குள்ளாகி பிசாசு பக்கம் திரும்பி பிசாசோடு போய் பாதாளத்துக்கு போறாங்க. நீ இயேசு பிதா குமாரன் பசுத்தாவி பின்னே போ, என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடைய ஜீவனா தேவ நீதி தூய்த்ததல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமே இது. இயேசு கிறிஸ்து ஜீவன்ல ஆதாமுக்குள்ள பாவம் மரணமே இருக்குது. பிசாசு பின்னே போவாதே. பாவத்தை மனித தேவனை காட்டும் உலகத்துக்கு பிசாசு பின்னே போவான். திருடமும் கொள்ளவும் அடிக்கவன் வேறுண்டு போறான். இயேசு பின்னே போக சொல்லி இயேசு ஜீவ தேவ நீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்துக்கிட்டே போனா இயேசு பின்னே போகிறாய். மனிதர்களையே பிடிப்பினாய், சகலத்தையும் நீ பிடிப்பாய். மனிதனை பிடித்திட்டா உலகத்தையும் பிடிச்ச மாதிரி இயேசு உலகத்தையே கொள்ளை கொண்டார். ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து விசுவாசின் கரத்திலிருந்து உலகத்தை சுதந்திரித்தார். அப்போ இயேசு பின்னே போக கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னார், இந்த வசனம் தான் நீங்க புதிய வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள். அப்போ என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். இயேசு என் பின்னே வாருங்கள். ஆமா, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இயேசுவின் பின்னே போனோம். வேண்டான்டினாக்கா ஆதாம் வழியா பிறந்த பிறப்பின்படி பிசுவாசின் பின்ன தான் நீ போவ. நன்மத்தை கண்டிலிச்ச சுய நீதி அநீதி பின்னாலே போயிட்டு இருப்ப. பிசுவாச திருடவும் கொள்ள இதுதான காரியத்தை நீ பிசாசால் பிடிக்கப்பட்டு நீ போய் மற்றவங்களுக்கு பிசாசால் பிடிக்கப்படுகிற மனிதனாய் போய்வாய். இயேசுவின் பின்னே போ. இயேசு ஜீவன். இயேசு யாரு? ஜீவன். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அவனை பிசாசுக்கு பறித்து தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். ஒரு மீட்கும் பொருளுக்கு தான் ஒரு பொருளை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்கும் பொருள் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை தேவனுக்கு கொடுக்கணும். மீட்கும் பொருளை உன் பாவம் தேவனை பாதித்தது, ஆதாம் முழு உலகத்தையும் பாதித்தது. இயேசு ஜீவ சொல்ற ஜீவனத்தை ஆதாம் தொடங்கி முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ மத்தியஸ்தமாக கொடு, தேவனுக்கு மத்தியஸ்தமாக கொடு. பிசாசு உன்னை விட்டு சீரடிக்கப்படுவான். பசுத்தாவி வருவார். நீ இயேசுக்காக பிடிக்கப்படுவாய். அல்லேலூயா. அவ்வளவுதான். இப்போ என் பின்னே வாருங்கள். இயேசு பின்னே போனா இயேசுக்காக ஆள பிடிக்கிறோம். பிசாசு சொல்றான், பிசாசு என் பின்னே வா. என் பின்னே வாருங்கள். யாரு? பிசாசு. பிசாசு யார? ஏவாள கூப்பிட்டான். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை தேவன் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜீவ சுவாசத்தில் எல்லாம் ஜீவன்ற வார்த்தைக்கு அப்படிங்க தோட்டம் எல்லா விருட்சத்துக்கு கிடைக்குது, ஜீவ விருட்சத்துக்கு கிடைக்குது. தேவன்னா ஜீவன். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்குது. அந்த கனியை தொடாத, அதை பறிக்காத, அதை பறிக்கும் நாளிலே, தொடும் நாளிலே, புஷிக்கும் நாளிலே சாகவே சாவேன்னார். ஆனா எவ்வளவு நாள் சூரிய ஜீவன் இருந்தாங்க தெரியல. தேவனை போலவே இருந்தாங்க. தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாய் இருந்தது.
அவர்கள் தேவன் பின்னால் சென்றார்கள். தேவனுடைய கட்டளையின்படி ஜீவ விச்சத்துக்கண்ணில இருக்கிற வரைக்கும் அந்த ஏதேன் இன்பமாய் இருந்தது. என்பன் சொர்க்கம். ஏதேன் என்றால் என்பன் பேரம். அங்கே துன்பமே கிடையாது, அங்கே வியாதி கிடையாது, அங்கே வறுமை கிடையாது, அங்கே தரித்திரம் கிடையாது, அவமானம் கிடையாது, கோர்ட்டு கேஸ் கிடையாது, வட்டி கடை கிடையாது, சிறைச்சாலை கிடையாது, அங்கே ஜெயில் கிடையாது, அங்கே கல்லற தோட்டமே கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கண்ணிலே இருந்தாங்க. ஆனால் பிசாசு அங்கே ஒருத்தன் தான் பாருங்க, சர்பத்தின் வடிவிலே வந்து ஏவாளை பார்த்து என் பின்னே வா, என் பின்னே வா, இன்னைக்கு கூப்பிட்றாங்க. அப் டு டேட் இன்னைக்கு டேட் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. உலகம் மீது 5 கண்ட ஜெகல பிசாசு இன்னைக்கு அதே தான் செய்யறான். அதே டாக்டிஷன் தான். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கம் துன்மார்க்கம், கண்கள் நிச்சயம் ஜீவன், சுய நீதி அநீதி. வா கூப்பிட்றான், கண்டிப்பா கூப்பிட்றான். நீ போற பாவமும் மரணத்தையும் தேவனுக்கு காட்டுற, குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு காட்டுற. பிசாசி பாவத்து, பிசாசி சம்பளம் மரணத்துக்குள்ளே இருக்கிற நீ. சுய நீதி அநீதி, நன்மை தீமை, நல்லது கெட்டது, அதுல பாவமும் மரணமும் இருக்குது. அப்போ பிசாசு ஏவாளை பார்த்து என் பின்னாலவா, ஏமா தேவன் பின்னால போ, ஜீவ சுவாச ஜீவ விச்சத்துக்கல்லேன்னு சொன்னவரே பிசாசு. ஏவாளு என் பின்னே வா, அவளும் போனான். அவன் பாவைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்ல இச்சிக்கப்படத்தக்கதான் இருந்துச்சு அந்த நன்மை தீமை கனி. பிசாசு வார்த்தை கேட்டு பறித்தால் புஷித்தார். பிசாசு பின்னால் போயிட்டான். புருஷனுக்கு கொடுக்குறான், ஆதாம் கொடுக்க. அவன் சாப்பிட்டான உடனே இன்னொருத்தர் பிடிக்கிறா பாரு, பிசாசுக்காக ஆதாமை பிடிக்கிறா பாரு. அவனும் புஷித்தான், பிசாசுக்காக பிடிக்கப்பட்டான். அந்த பாவத்தை மனிதன் தேவனுக்கு உலகத்தை காட்டான். ஏதேன் தோட்டத்துக்கு துரத்தப்பட்டான். நிமிஷம் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. முள்ளு குறுக்கு உழைப்பிக்கும் இன்னைக்கு வரைக்குங்க. நீங்க 2024 கிபி கிறிஸ்து வந்து இன்னைக்கு வரைக்கும் சவசவன் பாவமும் மரம் உலகமுள்ளா கிரியை செய்து நன்மையும் தீமையும், நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், சன்மார்க், எந்த நாடும் எந்த தேசமோ எந்த இனமோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட தென்னாப்பிரிக்காவோ, வேதம் சொல்லுகிறது எல்லோரும் ரோமர் போல் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக. அதுதான் கிறிஸ்துவ சிலுவா. வருத்தப்பட்டு வார சொல்லக்குள்ள எல்லோரும் எந்த இடத்தில் வாரல. இந்த பிசாசு யாரு? மரணம். பிசாசு பின்னே போனாக்கா மரணம். இங்க ஜீவன், இங்க மரணம். ஜீவன்னா எல்லா நன்மைகளின் தொகுப்பு. இயேசுக்கு சுவாமண்டவாக கெட்டதே கிடையாதாங்க. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீதிய பொருள், விசுவாசம், சாந்தி, மகிமை, கனவு எல்லாம் ஜீவன் கத்த காரியம். ஜீவ வார்த்தை. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க முடியாது. இயேசு ஜீவ வித்தது. அப்போ ஜீவ சொல்ற ஜீவனத்துல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ இயேசுக்காக பிடிக்கப்படலாம். பசு பாவியான தேவனால் பிடிக்கப்படலாம். இப்போ பிசாசு நன்மை தீமை கனியை கொடுத்து அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசால் பிடிக்கப்பட்டு பாவம் மரணம் அட்ரஸ் கேட்டுட்டு வரும். அப்போ மரணம் எது? பாவம், கண்டில் நிச்சயமா அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, விபச்சாரம், பேசணும், கொலைகள், வெறிகள், கலிகாட்டுகள் எல்லாம் கெட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை கனி. அதை புசுகிட்டு அந்த தேவ தர்ம பிசாசுக்குள்ளே நீங்கி போயிடும். பிசாசு பின்னே போய் பிசாசுக்காக பிடிக்கப்படுவாய். இங்க சொல்றாரு 1:14 இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாங்க. நீங்க கூட பிடிக்கலாங்க. இயேசு பின்னே போங்க, பின்னாடி போங்க. என் ஆடுகள் மேய்ப்பன் பின்னாடியே போகுது. அவன் நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக ஜீவன் சொல்ற ஜீவனே நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக ஆடுகள் ஜனங்கள் ஜீவன் சொல்ற ஜீவன் கொடுக்குறான். அதை புஷிக்கணும். ஆடுகளுக்கு போஷா கொடுக்குறான். பிசாசு கெட்ட மேய்ப்பன் மரணத்தை தான் கொடுக்கும். சுய நீதி அநீதி, வெறுப்பு, கசப்பு, பகை, கசப்பு, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம் அதை தான் கொடுப்பான். அதை வாங்கி புஷித்து அதை தேவன் தர உங்களுக்கு வாக்கியம் ஃபுல்லாக பிசாசோட போவாது. இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அந்த ஜீவன தேவ நீதி தூக்கிட்டு பரலோகமே இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளமே இருக்குதுங்க. அதை வாங்கிட்டு அதை தேவன் தர கொடுக்குற பாதாள ராஜ்யத்துக்கு போவாது. இயேசுல ஜீவனை உயிர்த்து ஜீவனமாக்கிறார். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். இயேசு சாமன வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அப்போ இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இயேசு மனுஷர்களை நல்லா பிடிக்கிறார். டெய்கர் பிசாசு நீங்க செய்தியில போய் கேளுங்க.
யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்குமே வெளியேறப்பட்டது. அவன் 2000 பிசாசால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். நிர்வாணம் ஆயிட்டான். பிசாசு பாவத்தை செய்து 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 1 பாவம் 2 பாவம் 100 பாவம் 1000 2000 சுத்தாய் பிடிச்சு அவனை இயேசு தன் பாதத்தில் உட்கார வைக்க சொத்து புத்தி வசதி தன் இயேசுதான் ஊடிக்கானாங்க. எப்படி அவனை பிடிச்சா? எப்படி பிடித்தா? மலையிலும் டெய்லி பிடிக்கலைங்க. தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். நல்ல ஜீவ சொல்ற ஜீவன் பாவ நிவர்த்தி பொருள். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு ஒரு இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதலாம். ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அவன் பேரை சொல்லி பிதாவாகி தேவன் கொடுக்குற. உன் மனைவி பேர் சொல்லி உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவனுக்கு கொடுக்க. ஆதாம் முழு உலக உணர்வுபூர்வமா கொடுத்து அசுத்தாய் போய்த்தானோ அசுத்தாய் வந்துத்தானோ அவன் இயேசுக்கு பிடிக்கப்பட்டுத்தான் ஆகும். அப்படித்தான் லேகியோன் பிசாசு பிடித்தான். வாசித்து பாருங்க மார்க்கு 5ஆம் அதிகாரம். நமக்கெல்லாம் நேரம் இல்லை. மற்ற செய்தி போய் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தி கொடுத்துருக்கேன். லேகியோன் பிசாசு பிடித்தவனை எப்படி பிடித்தா? 2000 பிசாசு சுலபமா பிடிக்கிறாங்க இயேசு. அதுக்கு என்ன பண்ண? தன் ஜீவ சர ஜீவன் கொடுக்க தயங்க மாட்டேங்கிறார். இயேசு தன்னுடைய ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்தை நல்லவன் கெட்ட உயர்ந்த ஏழை பணக்கார எல்லாருமே கொடுக்கிறார். அந்த இயேசு ஜீவ மார்க்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பிசாசு பிடித்தவன் பாவத்தில் மரணத்துக்கிறோம், பாவத்தை மரணத்தை சுலபமா கொடுத்துருவான். அவனுக்கு அறிந்து அறியாமல் தேவன் தனக்கு கொடுத்துட்டே போவோம். பிசாசு ராஜ்யத்திலே இருப்பான். சிறிய வயசு வாடி வயசு முதிர்ந்த வயசு திருமண வயசு எல்லாம் பிசாசு ராஜ்யம். சுய நீதி அநீதி திருடவும் கொள்ளவும் அழிவும் வேறு கூறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றேன். அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தல், பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்து, தரித்திற்கு எண்ணற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்து ஐஸ்வர்யத்தால் பிடிக்கப்படுவாய். இல்லைன்னா தரித்திரம் தான் பிடிக்கும், வியாதி தான் பிடிக்கும். அவர் தழுப்புகளா சுகமான ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி. தேவன் தனக்கு உலக ஜீவ கண்ணு பிடிக்கும், ஜீவ காது பிடிக்கும். ஜீவ காது சிவிடர்களை சுகமாக்குறார், குடர்களுக்கு சுகமாக. ஜீவ கை குஷ்ரோகி ஜீவ கை தேவன் தனக்கு உலகத்தான் குஷ்ரோக கை சுகமாகுது. உணவர்கள் நடக்க செய்கிறார். ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, அருமருந்து குருமருந்து, உச்ச ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு பாவ ரத்தம் ஓடி பசுத்தாவிய ரத்தம் ஹீலிகி. அல்லேலூயா. மரித்தோரி உயிர்த்தலும் இயேசு உயிர்த்தலும் ஜெபம். தேவன் தனக்கு ஆபம் மரணத்திலிருந்து விடுதலை. உயிர்த்தெழுதலால் பிடிக்கப்படுவாய். பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாமும் குடு விடுதலை. பாதாள ராஜ்யத்தில் பரலோகத்தால் பிடிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்றாரு, என் பின்னே வாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 1ஆம் அதிகாரம் 17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவே. ஒரு சீரிஷான விஷயம் சொல்ற பாருங்க. ஒண்ணு நீங்க பிசாசோடு இருந்து பிசாசு ஆளை பிடிச்சிருவீங்க. நீங்க பிடித்துதான் ஆகணும். அது டிஜிட்டல்ல கடை கேட்டுட்டே இருக்கும். பாவத்தையும் மனத்தை உள்ளத்துல வைங்களேன். தேவன் நீங்க பிசாசால் பிடிக்கப்படுவீங்க. போற இடத்துல பாவத்தை மறந்து தேவன் தரும் அவனை பிசாசால் பிடிக்கப்பட்டது சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கே உப்பா. ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகம் கொடுத்தார். பசுத்த ஆவியால் பிடிக்கப்படுவீர்கள். போற இடத்துல அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் இது உயிர்த்தது வாக்குத்தத்தால் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது அவன் தேவனுக்கு ஆதாமும் எல்லத்தால் ஒரு ஆள் எல்லத்தால் பசுத்தாவியில் பிடிக்கப்பட்டு அவனுக்கு ஆசீர்வாதமாக மனிதர்கள் பிடிப்பீர்கள். இவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா. இயேசு உங்களை அழைக்கிறார் மனிதர்களை பிடிக்கும்படி. ஆமா, மலையிலும் டெய்லி பிடிக்காத, கம்பசோசம் நினைக்காத. பாவம் மரணம் தேவன் தனக்கு உலகத்தோடு பிசாசால் பிடிக்கப்படுறான். இயேசு தேவநீதி முடித்தீரோ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க பட்டத்தை ஏரியாளுக்கு கிறிஸ்துக்காக பிடியுங்கள். பசுத்தா கேரண்டி இறங்கிடுவாரு. இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற எவனையும் குணமாக்கினான். ஏன்னா எல்லாம் ஆபாம் படியா பிறந்தவனா. நன்மை தீமை அறியத்தை கொண்டா படித்தான். ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பா போங்க, வட அமெரிக்காவுக்கு போங்க, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போங்க, யூரோப்பு போங்க, காட்டு வச்சு நாட்டு வச்சு ஆணு பெண்ணு போய் படிக்க ஏழை பணம் அரசியல் தலை சினிமா கலைச்சேன். எல்லாம் அம்மா வைத்த பாவத்தும் மன்னத்தை தேவன் தனக்கு பிசாசால் பிடிக்கப்பட்டு உலகம் குட்டி நரகமா இருக்குது. இயேசு தேவநீதி உயிர்த்திடும் தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் உண்டாக அசுத்தாய், ஒரு நாள் பிசாசு பிச்சுக்குவான். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறவேன். என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு பாவிக்காக அக்கிரமக்கார் பிசாச பிடிக்கப்பட்டவர்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறான். பிசாசு துரத்தப்படுகிறான். பரிசுத்தாவில் பிடிக்கப்பட்டு இயேசு நன்றியில வருகிறான். அதான் இயேசுக்காக ஆள் பிடிப்பது. தெரிந்து கொள்ளுங்கள். ஆத்துமாதாயம் செய்கிறவர்களே, ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர், திருச்சபை நடத்துகிறவர்கள்,
கேஷல் நடத்துகிறீர்கள் ஆத்து மாதா என்னுடைய செய்தி கேட்கணும். உலகத்தில் எங்குமே கேட்டீரா ஏற்பட்ட சத்தியங்கள். பேஸ்புக்கில் போங்க, திரிஸ்ராம் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏராளமான செய்திகளை கொடுத்துக்கிறேன். சோவியே ஜீவன் வேதாகம சத்தியங்கள், எங்கும் கேட்டிராத விதேயப்பட்ட சத்தியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்து அவர் மீட்கும் பொருள். அந்த கிறிஸ்து சரீரத்தை கிறிஸ்து ரத்தத்துக்கு வேலை போட முடியாது. வானபுருஷ சகல அதிகாரம் பரலோகமே இது அவருக்குள்ள. அதை உன் மனைவி பேர் சொல்லி, பெத்த பிள்ளைங்க பேர் சொல்லி, 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பிள்ளை, சொந்த பந்த தாய் தகப்ப எல்லாம் ஆதாம்குள்ளது பாவத்தை மனித தேவன் தனக்குள்ளது பிசாசால் பிடிக்கப்பட்டுட்டாங்க. திருடவும் கொள்ள வழங்கும் வேறொன்று கூறால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது ஜீவ சர ஜீவனத்தை உண்டாகணும். தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை கொடுக்கணும். அசுத்தாயத்தை இயேசுக்கு வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமா, நீங்க முதல்ல விடுதலையாக்க இயேசு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாய்க்கு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் இன்னொரு நிலைத்திருக்கும்படி அவர்கள் ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். நல்லா விளங்கிக் கொள்வார்கள். கிறிஸ்துவுள்ளே இருப்பார்கள். ஆமா, அந்த கிறிஸ்துவில் எல்லையற்ற ஐஸ்வர்யங்கிறது. தரித்திரத்தால் பிடிக்கப்பட்ட ஐஸ்வர்யம், தேவடைய ஐஸ்வர்யத்தை பிடிக்க சாபத்தால் வாக்குத்தத்தை ஆசீர்வாதங்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்கல பாவம் சாபம் மாற்றம் தரித்திர வியாதி வருவது முடிவு பாதாளுக்குது. இயேசு ஜீவல தேவ நீதி உயிர்த்த இயேசு ஆமண்ட ஜீவன வாக்குத்தத்தை ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை தாங்குது. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. இயேசு தேவநீதி உயிர்த்ததில்லை. ஆதாம் பாவம்ட்டு மரணம், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்து தரித்திர எல்லையற்ற ஐஸ்வர்யம் சாபம் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தம். தேவனுக்கு ஆதாம் ஒவ்வொரு காரியம் கொடுக்க வாக்குத்தத்தால் ஆசீர்வாதத்தால் ஐஸ்வர்யத்தால் சமாதானத்தால் சந்தோஷத்தால் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தால் பிடிக்கப்படுவாய். தேவனால் நீ பிடிக்கப்படுவாய். நீ சகல காற்று ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனால் பிடிக்கப்பட்டான். அதுக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தரங்களுக்கு எங்க போனாலும் ஆபிரகாம் செலுத்திட்டு இருந்தான். அந்த 18 ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த 18 ஆட்டுக்குட்டி இயேசு புகுத்தி காட்டுது. அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை பலிபீடத்தில் தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் முழு விழுது ஆபிரகாம் சகல காட்டுல ஆசீர்வாதம். விக்கிரஹ ஆதாம் மூலமா பிறந்தவன் விக்கிரஹாய் சபிக்கப்பட்டவன். அந்த ஆபிரகாம் சகல காலத்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தும். அந்த 18 ஆட்டுக்குட்டி சீவாட்டுக்குட்டி இயேசுனார். நான் இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி இயேசு. அந்த இயேசுல தேவநீதி பரலோகமே இருக்குது. அதை ஊம்பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. நீ தேவனால் பிடிக்கப்படுவாய். அதான் சொல்றாரு மார்க் 1ஆம் அதிகாரம் 17 இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவே. இந்த வேச அண்டர்லைன் பண்ணுங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் பிடிக்கலாம், எந்த ஜாதியை பிடிக்கலாம், எந்த தேசத்தை பிடிக்கலாம். எவ்வளவு பெரிய மனுஷனை பிடிக்கலாயா? பிசாசு எவ்வளவு பெரிய மனுஷனை பிடிக்கிறான். பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அவதமே வேலையை பிடிச்சிட்டானே. இயேசு மறுபடியும் ஜீவனை கொடுத்தா எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான வழி. எவ்வளவு பெரிய ரவுடியும் பிடிக்கலாம். இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு அசுத்த பசுத்த லேகோட் பிசாசு எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தப்பான். 2000 பிசாசு தன்னைத்தானே காணப்படுத்துறான். அவனை சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க. பிசாசு போக மாட்டேங்குது, போவாது. சுய முயற்சியில் பிசாசு தொத்த முயற்சி படாது. உங்கள் மனைவி பிள்ளைங்களே கடிந்து கொள்ளாத, சபிக்காத, நிறுத்தி இன்னும் பிசாசு கூட்டிகிட்டே தான் போக முடியும். மரணத்தில் போய் முடிஞ்சு இயேசு ஜீவன் பரிபூரிச்சு லட்சக்கணக்கில் தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் உணர்வுபூர்வமாக கொண்டு அசுத்தாவி போயிட்டு பசுத்தாவி வந்துடும். இயேசுவால் பிடிக்கப்படுவான். இயேசுவால் சாட்சியாக வருவான். பிள்ளைங்க குடும்பத்தில் பட்டல தேசத்தில் அகில உலகத்தில் இயேசுவில் போல மாறி இயேசு ஜீவ பிச்சது வருத்தப்பட்டு பாரு பிசாசிட்ட மாட்டிட்டு வருத்தப்பட்டு பாரு சொல்லி எல்லோரும் எண்ணிருத்திருவார்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பச்சத்தை புசித்து திராட்சவாசி அந்த அப்ப ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாமட வாக்கு தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. நீங்க போய் மற்றவங்களுக்கு கொடுங்க. தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தா இருங்க. எத்தனை பேருக்கு கொடுங்க? 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு தேவன் தனக்கு இயேசு ஜீவன் பண்ணி அசுத்த 100 பேர் 1000 பேர் பசுத்தா இறங்கும். இல்லைன்னா நன்மை தேவை தேவன் தனக்கு உங்களுக்கு கிராமத்தில் ஒரு 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் குதிக்கிட்டே இருக்கும். அசுத்தா இறங்கிட்டே கிராமங்கள் பட்டக்க சபையில. ஆனால் இயேசு சொல்றாரு மார்க் 1ஆம் அதிகாரம் 17 இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ஃபாலோ மீ. இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் போச்சு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன்
ஆதாம் வழியா பிறந்தவன். தேவன், உலகம், இந்த பாவ மனுஷன் ஆதாம் வழியா பிறந்தவன். ஆதாம் வழியா பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தை தேவனுக்கும் காட்டான், உலகத்துக்கும் காட்டான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனை காட்டானா, அதே பாவத்தை உலகத்தை காட்டான். உடனே பிசாசு பிடிக்கப்படுகிறான். பிசாசால் பிடிக்கப்படுகிறான். பிசாசுக்காக ஆள் பிடிக்கலாம் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவனை சப்சிட்டே இருங்க. அவன் பேர் சொல்லி தேவன் தானே கொடுத்து சாபத்தை கொடுத்து பாருங்க. மந்திரவாதம் என்னங்க? மனுஷனே ஒரு மந்திரவாதி. ஆதாம் வழியா பிறந்தவனே ஒரு மந்திரவாதி. நீங்க சொல்றீங்க மந்திரம்னாக்கா சுடுகாட்டில் போய் மை வச்சு இதான் மாதிரி இல்லைங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்கிற சுய நீதி பகை கசப்பு வைராகிய கோபம் இதெல்லாம் மந்திரவாதங்கள். அதை தேவன் தருவ மந்திரவாத சக்திகளை அவனை பிடிச்சுக்கொள்ளும். ஆமா, மந்திரம்னா போய் சுடுகாட்டில் மை இருட்டில் மண்டை ஓட்டில் செய்தாதான் மந்திரம். மனுஷனே ஒரு மந்திரவாதி. ஆதாம் வழியா பிறந்தவன் நன்மத்தையும் அறியதாக பிசாசு உள்ளக்குதான் இல்லையா? பிசாசம் மந்திரவாதி. அதை தேவன் தருவ சுய வியாதி வந்துடும், சாபம் வந்துடும், மரணம் வந்துடும். தான் மந்திரவாதி. பாவத்தின் சம்பளம் மந்திரம். அப்போ ஆதாம் வழியாய் பிறந்தவன் பாவத்தின் சம்பளம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் குருவாய் இருக்கிறேன். அதான் மனுஷன். ரோபர் மூடி எல்லோரும் வானத்துக்கு பூமி மேலே 5 கண்ட ஜனங்களும் படிச்சோம் படிக்க உயர்ந்தவங்க. அந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் அம்மா வயதுல உயர்ந்தது ஐயோ தாய்ந்தது ஏழையோ பணக்காரனோ காட்டு வருஷம் அவனோ பெண்ணோ உயர்ந்தோ படிச்சோ படிக்காதோ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றுட்டாங்க. தேவ மகிமையை ஏற்றுட்டான். அப்போ பாவம் மரணம் இருக்குது. அதை தேவனுக்கு காட்டுறான், முழு உலகம் காட்டுறதுனால பிசாசால் பிடிக்கப்பட்டுறான். பாரு, பாவத்தை மனுஷன் தேவனுக்கும் காட்டுவான் காட்டிதான் ஆகணும். உலகம் ஆதாம் முழு உலகம் காட்டுறதுனால பிசாஸ் வந்து பிச்சுக்கிறான். அதனால தான் உலகம் குட்டி பாதாளமாக திறது கொண்டது. ஐந்தாக்கு சமாதானம் இல்லை. சொந்தம் படிச்சிருக்கான், ஏழை பணம் காசு இருக்குதுங்க. காசு இருக்குது, காசு இல்லாமல் இருக்குது. வந்து ஏழையா இருக்கான், படிச்சிருக்கான், படிக்காம ஏழையா இருக்கான். அது பிரச்சனை இல்லை. பாவம் சாபம் மண்ணை யாரையும் விடாது. ஒரு குடியா பணம் வந்து திடீர்னு தற்கொலை பண்ணி சாப்பிடும். 40 நாசம் மோசம் திருடவும் கொண்டு வாங்கி வருகிற வெறுண்டு கூடுவான். ஏசு ஜீவன் பரிமுறை ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு விழுங்குற அசுத்த பசுத்த தேவதூரன் பணி செய்வார்கள். அல்லேலூயா. இப்போ ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பாவத்தின் தமிழ் மரணத்தில் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்துக்கு நான் கொடுத்து உருவாகி இருக்கிறேன். ஆமா, ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி பாவம் மரணம் இருக்குது. அதை கடவுளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஆதாம் முழு கொடுக்கப்பட்டதுக்கு உடனே பிசாசு பிடித்து திருடுறது கொண்டது ஐக்கியமா இருக்கு வாழ்க்கையில. இப்படிப்பட்டவனை இயேசுவால் எப்படி பிடிப்பது? இயேசு எப்படி பிடித்தா? மத்திய மார்க்கு யோவான் அவருக்கு தெரியும். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்கவன். எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இடமோ பட்டணமோ கிராமமோ தேசமோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வடாமரிக்கா அவர் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறவனுக்கு இயேசு எப்படி ஆட்களை பிடித்தார்? அங்கே அந்திரேயா யார் கொடுத்தாரு? அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். அப்போ இயேசு எப்படி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறவங்க மீட்கும் பொருள் கொடுக்கிறார். இயேசு யாரு? மீட்கும் பொருள். ஒரு பொருளை மீட்டு எடுக்கணும்னாக்க மீட்கும் கிரைய பொருள் கொடுக்கணும். அது இயேசு ஜீவன் பட்டுக்கூடியா தீவிரமா வீட்டு லேட் பண்ணிக்கிற இயேசு ஏற்கனவே ஞானத்தான் பட்டுக்கிட்டே திருவிருத அப்பத்தின் திராட்சை ஜீவ அப்பன் ஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தத்தமே ஒன்று கொடுக்குது. அதை வச்சுட்டு ஏன் மீட்கும் பொருள்? ஓ, நகையை பேங்க்ல அடக்க வச்சுட்டேன். காசு வந்துச்சு 10,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு அடக்க வச்சுட்டேன். உப்பு உனக்கு காசு 1 லட்சம் 5 லட்சம் ரூபாய் காசு கையில் இருக்குது. அது வட்டி ஏற்றிருக்காரு. ஓடி போய் என்ன பண்ணும்? 50,000 டக்குன்னு ஏன்னா 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கிற கையில. அந்த இயேசு சரி இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. அவர் அப்பத்தி திராட்சமான ஞானத்தான எடுத்துக்கூட ஆவிப்படி எல்லாமே இருக்குது. அது போய் தேவன் தனக்கு ஓவர் போயிட்டு இயேசு சரி இயேசு ரத்தம் அது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிசாசு சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகுது, மீட்கிறது. பாவத்தில் சபை பிசாசு இயேசு ஜீவ ரத்தத்தை
தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து மீட்டெடுத்தார் இயேசு. அல்லேலூயா. மத்திய மார்க்கு 3 என்ன செய்தார்? 12 விஷயத்தில் இதை தான் கொடுத்தாரு. அவர் ஒரு ஜீவ மார்க்கத்தில் தான் கற்றுக் கொடுத்தாரு. எல்லாம் நன்மை தீமை மார்க்கத்தில் இருக்கிறாங்க. நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், கண்களில் நிச்சயம் ஜீவனத்தில் சுய நீதி அநீதி எல்லாத்தையும் யாருமே கிடையாது. பிறக்கும்போது அப்படித்தான் பிறக்கணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அதுக்கு இயேசு ஜீவ வார்த்தை அனுமருந்து குருமர் ஜீவ வாழ்க்கை தேவரகமான ஒரு வாழ்க்கை. இங்க பாருங்க, லூக்கா 10 சொல்றாரு பாருங்க. லூக்கா 10 மீட்கும் பொருளை மீட்கவும் வந்து அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, இயேசு மீட்கும் பொருளை பிடித்து கொண்டு அவருக்காக ஆட்களை பிடித்தார். நீங்களும் இயேசுக்காக ஆட்களை பிடிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு எங்கு சுற்றி திரிந்து விசுவாசின் வல்லமையில் தங்கப்படுகிற யாவரையும் கூட மாற்றினார். அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. பாருங்க, மத்தேயு மார்க்கு 10ஆம் அதிகாரம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரையும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கணும். வாயில பேச்சு கொடுக்கணும். மனைவி பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகம் கூட அவர் பாவத்தை மனித ஊத்துக்கிறார். தேவன் தனக்கு அசுத்தாய் பிடிச்சுக்கிறார். இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு லட்சக்கணக்கில் பில்லியன்ஸ் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கினார். தேவன் பணிவிடை செய்துவாங்க. சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்பாதத்தால் செலுத்தி பெய்டு பண்ணணும். செலுத்தாம உட்காந்து லேட் பண்ணாது. அது பாவத்தை மட்டும் 1000 கணக்கில் கொடுக்குற அசுத்தாவி. உன் பிள்ளைங்க கிராமத்தில் பட்டணத்தை தேர்தலை கங்கிலிச்சா சுய அது லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு அசுத்தாவி 100 பிசா 1000 பிசா 2000 சுயநீதி அநீதி மனுஷன் சிக்கி கிடக்கிறான். அப்போ அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். எப்படி செஞ்சார் ஊழியத்தை? லேகூர் பிசாசு பற்றியவனுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனக அகோபே அன்பு ஜீவனையே ஏசா பன்னோய் செந்தில் பண்ணிட்டாரு. நீ அதை செய்யாத போது பாதாளத்தையும் கொடுத்துக்கிறியா? நீ போற இடத்துல உனக்கே தெரியாது. பாவத்தை மட்டும் கிராமங்கள் பட்டங்கள் போய் தேவன் தனக்கு அசுத்தாய் பிசாசுல ஆரம்பிச்சுக்கிறீ. சீரியஸான வேணும். ஜீவ மார்க்கம் தெரியாதவன், அந்த தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு இவ்வளவும் தெரியாதவன் பாவத்தை மட்டும் தான் தேவன் தனக்கு குடும்பத்துல பட்டணத்துல தேசத்துல. அதனாலதான் குடும்பங்கள் பட்டம் தேசம் குட்டி பாதாளமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிசாசு சாத்தியம். சிறியவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் கண்டிலிச்ச நோவா காலத்தில் நடந்தது அப்படி மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. ஏன்னா பாவத்தை மட்டும் தேவன் தர உலகத்தில் டியூஷனே வைக்கதே இல்லை. சின்ன பிள்ளைக்கு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் அதனால சின்ன பிள்ளை தலைமையில் இயேசு ஜீவன் தேவனி இயேசு சாமி ஜீவனுக்குள்ள அந்த தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்த இருக்கணும் அந்த பிள்ளை மேலே. இல்லையோ வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே வச்சுட்டு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதனால என்னுடைய செய்தி கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் யூடியூப்ல போய் ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க. உன்னுடைய சேனல் துளசிரா எம்ஜிசி வேலூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக கல்வாசியில் ஜீவ ரத்தம் ஜீவ பிதாவே இவர்களுக்கு மண்டி மீட்டு சொல்லி 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறாங்க. பிதா ஆதாமுக்கு முழுவதும் கொடுத்தாரு. 3 நாள் அவரை மீட்டு பாவத்தில் பாதத்தை மீட்டு எடுக்கப்பட்டார். மாதிரி காட்டுறார் பாருங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தை மட்டும் தேவனுக்கு காட்டுறான், உலகத்தும் காட்டி விசாசால் பிடிக்கப்படுறான். இப்போ இயேசுவால் பிடிக்கப்படுறான். எப்படி பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் தேவன்
உலகம். உலகத்தை ஒரு ஆளுக்கு பகை காட்டினாலும் பகை ஒரு ஆளுக்கு பிசாசு வந்துடுவான். அதனால ஏசு இவ்வளவு உலகத்தின் அன்பு வரணும். அதுதான் கிறிஸ்தவன் மூச்சு நாட்டு ஆசீர்வாத பேசிட்டு கூடாது, பகை கசப்பு கூடாது. அப்போ இவன் என்ன பண்றான், இவன் ஆதாமுக்கு பாவத்தை மனிதனே உலகத்துக்கு பிசாசால் பிடிக்கப்பட்டவன். இப்போ இயேசு பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தர உலகத்துக்கு பிசாசால் பிடிக்கப்பட்டான். இப்போ இயேசு ஜீவ சர ஜீவனத்தை அப்பத்தை திராட்சை பானம் பண்ணி அந்த ஜீவனை தேவனுக்கு கொடுக்குறான். உலக இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவாகிய தேவன் இயேசு சாப்பிட்ட வார்த்தை பிதாவின் ஜீவன் தருவான். வீட்டில் ஆதாமும் ஜீவ மிச்சத்தை கை இப்போ கொடுக்கும்போது இவன் இயேசுவால் பிடிக்கப்படுகிறான். இயேசுவால் பிடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசால் பிடிக்கப்படுறான். இயேசு ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு இயேசுவால் பிடிக்கப்படுறான். அப்படியே நெகட்டிவ். அதான் மன திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிட்டார். இது சொல்றாரு பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனதை இப்படி திரும்பிட்டா ஏவால ஆதாமையும் திரும்பிட்டா, நன்மத்தை மரியாதைக்கு கனி புஷித்தா. இன்னைக்கு வரையும் 6000 வருஷம் ஆச்சு. 6000 வருஷமா ஆதாம் பார்த்து இன்னைக்கு நன்மத்தை போயிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் சேர்த்து பாதாத்துக்கு போயிட்டான். பாவத்தை மனிதன் தேவன் தனக்கு கூட குத்து 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 போயிட்டான். இப்போ ஏசு அப்படி இப்படி திருப்பு, இந்த கைத்தை எப்படி திருப்பினான், ஜீவ விச்சது கனி கொள்கதா மலை சிலுவை மரத்தில் ஜீவ விச்சது கணிக்குது. இங்கே ஏதேன் தோட்டத்தை நன்மத்தையும் மதியத்தக்க விரிச்சோம். அதை புஷித்து பாவத்தை மாதிரி தேவத்தில் அப்படியே சத்தமின் போற போய் பாப்பா பிசாசால் பிடிக்கப்பட்டு பாதாது பிசாசு ராஜ்யத்தில் இப்படி திருப்பி இயேசு சிலுவை பார்த்த ஜீவனத்தை கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஜீவனத்தை இயேசு நான் கொடுத்து தீர்த்துட்டார். இதாவே மண்டி வேண்டு அந்த ஜீவனத்தை இயேசு சாப்பிட்ட வாழ்க்கை குஷி. அந்த தேவன் தனக்கு ஆதாமும் குரு உலக கொடுத்து இயேசுவால் பிடிக்கப்பட்டு பசுத்தாய் தேவதூரால் பிடிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பரலோகத்துக்கு போய் சேர்ந்துரு, பரலோக ஆசீர்வாதமாயிரு. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் கணக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகள். நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இல்லை நான் உங்களை அறியாமல் முதல்ல நீங்க பிசாசால் பிடிக்கப்பட்டு சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல அவமானத்துல கடந்த ஆபத்து எல்லா கெடுபாடும் இருக்கும். உங்களுக்குள்ள எல்லா வியாதிகள் எல்லா வறுமை இருக்கும். பாவமும் மரணம் இருக்கத்தான் செய்யும். அம்மா வீட்டில் அப்படிதான் போயிட்டோம். பெரிய ராயல் ஃபேமிலி இருக்கட்டும், ஆய்ந்த ஃபேமிலி இருக்கட்டும், படிச்சிருக்கட்டும், படிக்காத ஏழை ஆப்பிரிக்கா, ஒரு ஐரோப்பா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எங்க நாடாரு வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து எல்லோருன்ற வார்த்தை கிடையாது. பவுல் நல்லா ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவசம் கிறிஸ்து மீட்பு கொண்டு நீதிமன்றம் ஆயிடலாம். அந்த கிறிஸ்து ஜீவவாதி ஜீவரத் இயேசு சாமன வாக்கு தத்துவம். அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் சாதம் குடு கொடுத்த தேவ கீதை தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். ஏது போன தேடும் ரட்சன் மனுஷகுமார் வந்தார் சொல்லப்படுது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவன் ஜீவ விருத்திகளே இயேசு ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்தது. அது பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும்போது இயேசுவால் பிடிக்கப்படுவாய். அல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டு வாழ்நாளாக நானே திராட்சை செடி நீங்கள் கொண்டு ஒவ்வொரு வாழ்வில் நிலைத்திருக்கணும். விட்டுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நன்மை தீவன் அப்புறம் ஜீவத்துக்கிறே நன்மை தீவன் நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மனதை தேவ தர்ம பிசாச கண்டிப்பாக வியாதி பிடிக்கும். சூர் வியாதி வரும். அட்ரஸ் கேட்டு வரும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் குடு கொடுத்து பசுத்தை போயிட்டு பசுத்தை கேரண்டி வரும். அதில் நல்லா மெச்சூர் ஆகும். அந்த இயேசு அவனோட வாக்கத்தை தான் இருக்கு. அப்போ இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவரிடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயின் குமார் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலை பொய்து பார்த்து கொண்டிருந்த போது கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்போது அவர்கள் தங்கள் தகப்பனார் செபதேயின் கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் கப்பர்நகூம் போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தை பிரவேசித்து போதகம் பண்ணினார். இப்படி போயிட்டே இருக்குதுங்க. அங்கெல்லாம் ஆளுகள் எல்லாம் பார்க்கறது, எப்பா நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டேன், அந்த தேவன் தனக்கு கொடுத்து நீ பிசாசால் பிடிக்க விட்டு உங்க குடும்பத்தால் பிசாசால் பிச்சு இந்த பிசாசுக்கு ஆள் பிச்சுக்கிற நீ
இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து முதல் நீ இயேசுவால் பிடிக்கப்பட்டு அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமும் அசுத்த பிசாசால் பிடிக்கப்பட்ட இயேசுக்காக பிடிக்கப்படுகிற ஒரு வேலைக்கு வா ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. எல்லாரும் அவருக்கு பின் சென்றார்கள். ஆமா, ஏதோ ஒன்றுத்துக்கு பின் செல்லுங்க. காலையிலேருந்து நைட்டு தூக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பின் செல்லாத, அது பிசாசின் வாழ்க்கை. நீதியின் சம்பளம் உயிர்த்தெருக்கு பின் செல்லாது. ஜீவ தேவனுடைய வாழ்க்கை. தேவனா ஜீவன் ஜோயே கோட்டை தேவரகமான ஒரு வாழ்க்கை. அது தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக கொடு. விசுவாசம் சொல்லாமல் அசுத்த பசுத்தை வந்து தேவனுடைய ஆத்மா இன்பகரமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸாக இருக்கும். இல்லைன்னா என்னதான் கலக்கமாக தான் இருக்கும். ஆமாம், சும்மாகிற என்னது என்ன இது உள்ள விட்டுக்கிட்டாங்க என்ன ஆமாம் கொடையம் பண்ணுற மாதிரி சும்மாகிற அசுத்த வியாதி கண்ணிலிச்சமா விசுவாசம் அவனுக்கு சந்தேகம் அது செல்ல இது செல்ல பாவ சாபமான தேவன் தர கொடுத்து தான் ஏகப்பட்ட பிரச்சனை கடைசி காலத்தில் திருடும் கொள்ளவும் அடிக்கும் வரைக்கும் பேர் கொடுக்குறோம். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லியிருக்கிறார். அதனால ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்டுக்கே ஆராதனை பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம்லேருந்து இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். எஃப்ஜிசி வெல்லூர் இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாரும் பாக்கியவான்கள். ஆமாம், ஊழியக்காரர்கள், திருச்சபையில் ஊழியம் செய்கிறவர்கள், கேர்சல் எடுக்கிறவர்கள், சிறுபிள்ளை ஊழியம் செய்கிறவர்கள், ஜப ஊழியம் செய்கிறவர்கள், திருச்சபை நடத்துகிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மாஸ் மீடியா ஊழியம் செய்கிறவர்கள், இவாஞ்சலிஸ்ட் எல்லாருமே இந்த செய்தி கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். என் பின்னே வார்கள். முதல் இயேசு பின்னே போல, அதுக்கப்புறம் நீங்கள் இயேசுக்காக ஆட்படி விசுவாச பின்னே போயிட்டு இயேசுக்காக ஆட்படிக்க முடியாது. முதல் இயேசு பின்னே போனால் அது பெரிய ஜீவ பிச்சத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். ஏதே தோட்டத்தில் ஆதாமியவாதி கூட்டாமர் பிசாஸ் பின்னாடி போட்டேன். நன்மை தீமை கனி சாப்பிட்டு வச்சுட்டான். அதை தேவன் தனக்கு உலகம் பிசாஸ் பின்னே போய் கட்சியில் பாதாத்தையும் விட்டான். இயேசு வருத்தப்படி எல்லோரும் எங்கிட்டவா நானே ஜீவப்பின் தப்பத்தி திராட்சசப்பான்னு சொல்லிட்டு அந்த இயேசு சாப்பிடவாங்க தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு சபைக்கு ஆத்ததி பகைக்கும் நன்மை செய்ய சத்துக்கள் ஜபம் பண்ணு கிறிஸ்துவை கொடுத்துரு. தேவன் தனக்கு உலகம் சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, துன்பம் யாரோட ஜெயிக்க முடியாது. இயேசு சாப்பிடவாங்க தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாய் பசுத்தாய் தேவதற்கு பணிந்து செய்வாங்க. நீ வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகி வரும். ஒரு நாள் 2 நாள் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தில் வந்து 125 நாள் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. இல்லைன்னா ஆதாமுக்குள்ளே இருப்பீங்க. ஆதாமின் சிந்தை மாறும். கிறிஸ்து சித்தியோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமற்ற வாக்குத்தத்தமாக இருக்கிறார். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மாற எல்லா கேடுபாடுங்குது. இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நன்மை தீமை எந்த கனிப்பு சாகவேஸ்வரா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது வியாதி வறுமை தத்துவ அவிசுவாசம் அவநம்பிக்கை சங்கீத அவமானமாக போடும். பிசாசத்திடமும் கொள்ளும். இங்கே தான் கட்டு குழந்தையே செய்வான். அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். இயேசு ஜீவன் பரிமன் ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுக்குங்க. ஒரு ஆள் பாய்கள் அதுதான் கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ரொம்ப போச்சு விலகிருங்க. ஆனால் இயேசு எல்லாமே ஜனங்களுக்காக ஜீவன் தர ஜீவன் வானத்துக்கு பரலோகத்தையும் கொடுங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு கடிந்து கொடுத்தாரு, புத்தி சொன்னார். இயேசு ரொம்ப போட்டு விலகிருந்தாரு. அவர் யாரையும் பார்க்கல, யாரும் சமைக்கிறார். நல்ல மேவ ஜனங்களுக்காக ஜீவன் சொல்ற ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாரு. அசுத்தை கொடுத்து பசுத்தை வந்து தேவத்துக்கு பணிவிடை செய்கிறாங்க. எல்லா பிரச்சனை விடுதலை, சிறைப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை, சாப்பிட்டு காற்று கடாத பக்தர் எல்லா சகலம் உயிர்த்திரு ஜீவனமாக இருக்கிறாரு. அவர் உயிர்த்திரு ஜீவன். பிசாசு பாவம் மரணம் அது பின்னாடியே போவாது. அது தேவன் தனக்கு கொடுக்காது. பிசாசால் பிடிக்கப்படுவாய். நீ போய் மற்றவர்கள் பிசாசுகாய் பிடிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கூடு. போறதுலாம் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் 100 பேருக்கு 1000 பேர் லட்சம் குத்திட்டே போ. அசுத்தாய் போயிடும் பசுத்தாய் நீ உலகத்துக்கு ஒரு பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். ஜெபம் பண்ண பசுத்தாவே இந்த அருமையான காலை வேலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம்ல கத்தாவே எம்ஜிசி வெள்ளூர் பகுதியில் வந்து கத்தாவே இந்த செய்தி கொடுக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல இயேசு எனக்குள் போய் பவுல் சொன்னான். பாவிகளை பிரதான பாவியாக இருந்தது பவுல் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இனி நான் அல்ல இயேசு எனக்குள் போய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லலாம். ஜீவ மார்க்கத்தை கட்டிருந்து பொரிந்தீர், தெசலோனிக்கேரு, கலாத்தீரு, ரோமாபுரி பட்டணம், எபேசி எல்லாம் போய் புறஜாதி ஆதாம்களுக்கு கிறிஸ்துவ தேவன் தரக்கூடிய அசுதாய் பசுதாய் மாபுரி இருப்பில் பவுல் கொண்டு வந்தான். பாவிகள் பிரதான பாவியாக இருந்த அந்த சவுல் பவுலா மாறி பால் செயின்ட் பால் சர்ச் உலகம் ஃபுல்லாக கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமும் குரு அசுத பசுத மாபர் இருப்பில் கொண்டு வந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்க தாய். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அநேகர் மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனே கொடுத்து வந்த ஜீவன் சொல்லிட்டு காட் பேட் பாட்டில் சிலுவையில் செய்துட்டார். அதில் மேன் பேட் பாட்டில் நம்ம தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் ரீச் ஆகும். சிலுவையில் அவர் செஞ்சுட்டாரு.
கிருபையினாலே மீட்பை கொண்டு விசுவாசம்னா இயேசு தேவந்தருக்கு ஆதம் முழுவதுக்கு தான் நமக்கு ரீச் ஆகும். கொடுக்காம நன்மத்தையும் காரிய தேவந்தர் டிவில் வேட்பாடு செய்தாக பிசாசம் நம்மளை பிடிப்பான். இயேசு ஜீவனத்தை இயேசு ராமன் தேவனுக்கு தனக்கு ஆதம் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 364 வாழ்நாள் கிறிஸ்துவில் இருக்கும்போது தேவனி மீதில் இயேசு சாமன வாகத்தை கொடுக்க அசுத்தாயோட பசுதாய் தாவிது வரபடி தேர்ந்தான். ஆப்பிங்கம் சகலகாந்தி யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவையும் கூட அதை இயேசு தேவனி மீதில் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை பிதாக்குமார் பசு ஆதாம் முழு கொடுக்க அசுத்தாயத்தில் இயேசுவால் பிடிக்கப்பட பசுதாவில் பிடிக்க வரவிருந்தி ஆஸ்வதிக்கப்பட ஈரை திராட்சை நாங்கள் ஒவ்வொன்றையும் நேற்று மிகுந்த கனிகளை கொடுக்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா. கிராமங்கள் பட்டணம் எங்கு சுற்றி திருந்து பிசாசின் பலவாங்கி யாவரை குணமாக்கினார். நானே நல்லவை பெற்றான் ஜீவனையே ஜீவஸ்வர ஜீவன தேவன் ஆதம் அசுத பசுதாய்க்கு மாபுரை கொண்டு வந்து செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா. பெரிய காரியம் செய்யும் மாபெரும் ஹேபில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கிராமத்தோட பட்டணத்தோடு எல்லாம் திருச்சபை இயேசு ஜீவன் பருவ தேவதற்கு ஆதம் பசுதாய்க்கு கிறிஸ்துவ ஆட்களை பிடிக்க இந்த செய்தி கேட்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே மாபெரும் ஹேபில் கொண்டு வருகிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் லைவில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவாக்குவேன். மனுஷனை பிடிச்சாவே கோட்டையை பிடிச்ச மாதிரி தான், உலகத்தையே பிடிச்ச மாதிரி தான். மனுஷன் தாங்க இந்த உலகத்துக்கு எல்லா ஆண்டுகளும் இயேசு ஜீவன் தேவன் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி ஜீவ தரணும். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கல பசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து சகலத்தையும் சுதந்திரிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சபையில் ஊழியத்தில் இவாஞ்சலிஸ்ட் அப்போஸ்தலர் மேய்ப்பர் போதகர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பி கொண்டு வருவார். கர்த்தர் உங்கள் ஆசிர்வதிப்பாராக. ஆமாம், இந்த 1000 மட்டுமா தேவன் உங்களோடு கூட பேசினார். மாபெரும் வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிற கர்த்தருக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். நீங்கள் காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் தான் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000P131, பெனாத்தூர் பிரான்ச் வெல்லூர் இந்தியா. கூகுள் பேல அனுப்பின என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லா திருச்சபை ஊழியர்களுக்கும் பார்ட் டைம் ஊழியர்களுக்கு பைபிள் காலேஜ் படித்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் தான். அல்லேலூயா. இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதம் முழு குத்தா பிடிச்சது தான். கிறிஸ்துக்குள்ளே இருக்க போறதெல்லாம் கிறிஸ்துவ தேவதன் ஆதம் முழு பசுதாக்கி தேவதோட கிறிஸ்துக்காக ஆட்களை சேருங்க. நீங்கள் உலகத்தில் பரலோகத்தில் மாபெரும் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 19/8/2024 ஞாயிறு ஆராதனை எஃப்ஜிசி வெல்லூர் பாஸ்டர் ஜார்ஜ் சிந்தன்ஸ்வாமில் பிரம்மபுரம் பகுதியில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.